வணக்கம். இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொகுப்பு இப்போ நம்ம பார்க்கலாம். செய்திகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையில் ஓப்போ A9 ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த செய்திகள் முடிந்த பிறகு அந்த வீடியோவும் பாருங்கள். இப்போ தொடர்ந்து செய்திகள் பார்ப்போம். Huawei Nova 5i என்கிற ஒரு புதிய ஸ்மார்ட் ஃபோனை நாளைக்கு சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோனோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பின்பக்கம் 4 கேமரா குவாட் கேமரா செட்டப் படி வருது. கிரின் 810 ப்ராசஸரில் பவராக இருக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயோடு இது வர இருக்குது. ஸோ இதோட அஃபிஷியல் ஸ்பெசிஃபிகேஷன் நான் லான்ச் ஆன பிறகு நம்ம செய்திகளில் நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் அமைக்கிறீங்க. அப்போ தானே நாளைக்குள்ள வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அடுத்த செய்திகள் பார்க்கலாம். கூகுள் இன்னைக்கு கேலரி கோ என்கிற ஒரு ஃபோட்டோ கேலரி ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கூகுள் ஃபோட்டோஸோட ஒரு லைட் வெர்ஷன் சொல்லலாம். 10 MB தான் இருக்குது ஃபைல் சைஸ். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆஃப்லைன்லேயும் இது ஒர்க் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் உள்ள பல ஃபீச்சர்ஸை இதில் கொண்டு வர இருக்கிறாங்க. அதாவது கூகுள் ஃபோட்டோஸில் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக உங்கள் ஃபோட்டோஸை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கும். ஸோ எளிதாக உங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் அதில் தேடலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் இதில் கொண்டு வர இருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஃபோட்டோவை எடிட் பண்ணக்கு பல ஆப்ஷன்ஸ் மற்றும் இந்த ஆட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் ஃபீச்சர் இதில் கொண்டு வர இருக்காங்க. ஆனால் இது எல்லா மார்க்கெட்டுக்கும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வரல. ஸோ நான் அந்த கேலரி கோ ஆப்பை நான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். பல ஃபீச்சர்ஸ் இன்னும் இந்தியாவுக்கு வரல, ஆனால் வெகு வரையில் வரும். ஸோ இது ஒரு புதிய ஒரு ஃபோட்டோ கேலரி ஆப், ஒரு லைட் வெர்ஷன் கூகுள் ஃபோட்டோஸோடது. ஸோ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கும் ஹுவாய்க்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது உங்களுக்கு பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இடையில ஃபோனில் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணக்கூடாது, பல கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருந்தாங்க அமெரிக்கா. ஓரளவுக்கு சுமூகமாக முடிந்தது. ஸோ பலரும் என்ன நினச்சாங்க, ஹுவாவையோட எதிர்காலம் என்ன ஆகும், அவ்வளோதானா கஷ்டம்தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் ஹுவாவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடங்குற ஆள்லாம் நாங்கன்னு அவங்களோட இந்த முதல் 6 மாதத்துக்கான இந்த பிஸ்னஸ் ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருடத்தி 6 மாதத்துக்கான ரிப்போர்ட் படி அவங்களோட ரெவன்யூ 30% அதிகமாயிருக்கு. ஆமாம், 30% ரெவன்யூ அதிகமாயிருக்கு இந்த முதல் 6 மாதத்தில் இந்த வருடம். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க 5G கான்ட்ராக்ட்ஸ் நிறைய ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க பல நாடுகளில் பல கம்பெனிகளோட. கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேலே 5G கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. மேலும் ஒரு 28 கான்ட்ராக்ட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ 5Gயில் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஒரு முக்கியமான காரணம் அவங்களோட ரெவன்யூ இவ்வளோ அளவுக்கு கூடியிருக்கு. ஸோ ஹுவாவையோட வளர்ச்சியை யாருமே தடை செய்ய முடியாது போல இருக்குது. அவங்க பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி போயிட்டே இருக்காங்க. நம்ம இப்போ அடுத்த நியூஸுக்கு போகலாம். ரெட்மி டிவி வெகு விரைவில் கொண்டு வர போகிறதாக தெரியுது. ஸோ ஷாமியோட இந்த மீ டிவி பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் 1 இடத்துல இந்தியாலையும் சைனாலையும் இருக்குது. ஸோ சக்கப்போடு போட்டிருக்காங்க டிவி செக்மெண்ட்டில். ஸோ இப்போ அவங்க புதிதாக இந்த ரெட்மி பிராண்டில் கூட ஒரு புதிய ரெட்மி டிவிஸ் கொண்டு வர போகிறதாக தெரியுது. அதுக்கான ஒரு ஹிண்டை அந்த கம்பெனியோட GM வு லிபாங் அவங்களோட சைனாவில் உள்ள ட்விட்டரில் பண்ணுற இந்த விபோங்கிற ஒரு சோஷியல் மீடியா சைட்டில் போட்டிருக்காரு. ஸோ ரெட்மி டிவி வெகு விரைவில் வர இருக்குது. ரெட்மி டிவி வர இருக்குது. ஆனால் சைனாவில் இன்றைக்கி ரெட்மி புக் 14ங்கிற ஒரு புதிய லேப்டாப்பை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டெல் கோர் i3 ப்ராசஸரில் பவர் ஆகுது. 4GB ரேம் இருக்குது மற்றும் 256GB ஸ்டோரேஜோடு வருது. இதோட விலை 32,000 ரூபா. 14 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, மெட்டல் பாடியில் பண்ணியிருக்காங்க. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மே மாதம் ரெட்மி புக் 14 i7 ப்ராசஸரில் ஒரு லேப்டாப் கொண்டு வந்துருந்தாங்க 40,000 கிட்ட. ஸோ இப்போ இது 2வது லேப்டாப்பாக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெகு விரைவில் மேபி இந்தியாலையும் கூட இந்த ரெட்மி லேப்டாப் வரலாம். ஸோ அவங்களுக்கு இஷ்டம் இருக்குமா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லெனோவோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு Tab V7 என்கிற ஒரு புதிய டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் இப்போல்லாம் டேப்லெட் வாங்குறாங்க? ஆனால் பலரும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நல்ல ஒரு டேப்லெட் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது 2 வேரியண்ட்டில் வருது. 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 13,000 ரூபா. 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 15,000 ரூபா. ஸ்னாப்டிராகன் 450 ப்ராசஸரில் இது பவர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா 6.9 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. இப்போ சாதாரணமாக வரக்கூடிய ஃபோன்களே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு 6.6 இன்ச்சு கிட்டலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பெரிது 6.9 இன்ச் கொண்ட ஒரு டிஸ்பிளே. 4G வோல்டி சப்போர்ட்டும் இதில் இருக்குது. 5180 mAh பேட்டரியும் இதில் கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் ஒரு 13 மெகாபிக்சல் கேமரா, ஃப்ரண்டில் ஒரு 5 மெகாபிக்சல் கேமரா மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஃபேஸ் ரெகக்னிஷன் எல்லாம் கொண்ட இந்த டேப்லெட்டை இன்றைக்கி லெனோவோ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது அவங்க மெயினாக இந்த கார்ப்பரேட்டுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா பல கார்ப்பரேட் நிறுவனங்களை இந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணி சில வணிக விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக இதை டார்கெட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காக தெரியுது. டேப்லெட் எத்தனை பேர் வாங்குறதுக்கான ஆசை இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாம்சங் ஃபோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் ஃபோன் சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் லான்ச் பண்ண வேகத்திலேயே இந்த டெஸ்டிங்காக பல பேருக்கு கொடுத்துருந்தாங்க. அதில் பல இஷ்யூஸ் இருந்தது. சிலருக்கு அந்த டிஸ்பிளே பிரேக் ஆகிருந்தது, சில பேருக்கு அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் சரியில்லை சொல்லியிருந்தாங்க. ஸோ மாதிரி பல கம்ப்ளைண்ட் இருந்தது. ஸோ அதனால் அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராமல் அதை திரும்பவும் என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்துருந்தாங்க. இப்போ செப்டம்பர் மாதம் அஃபிஷியலாக திரும்பவும் கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணிட்டோம்.
ஸோ செப்டம்பர் மாதம் வந்து திரும்பவும் இந்த கேலக்ஸி ஃபோல்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர போகிறதாக தெரியுது. ஸோ பார்ப்போம் சாம்சங் கேலக்ஸி ஃபோல்ட். ஸோ இதான் வந்து இன்றைய டெக் தமிழா செய்தி குறிப்பு. இந்த வீடியோ பிடித்திருந்தா, நம்ம நியூஸ் பிடித்திருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பலருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் அமைக்கிறங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.